முதலமைச்சர் விஜயோடைய ஸ்ட்ராட்டஜி ஒன்று வந்து ஃபெயிலியர் ஆக போகுது. அது என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். என்னென்னா, சட்டமன்றத்தில் சில நாட்களாகவே ஒரு காரசாரமான விவாதம் போய்கிட்டு இருக்கு. எதை பற்றின்னு பார்த்துட்டோன்னா, இந்த எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே, அதாவது 234 எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் நம்ம வந்து ஒரு கார் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய முடிவாகவே இருக்குது. இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது? சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசும்போதெல்லாம் என்னங்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் வந்து கார் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் எதிர்த்தரப்புல இருந்து, அதாவது எதிர்கட்சி தரப்புல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கார்லாம் வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு அரசே வந்து கடனில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்தில் வந்து எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் கார் கொடுத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சுமையாக போயிடும். அரசுக்கு வந்து இது ஒரு மறுபடியுமே ஒரு கூடுதல் சுமையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் எங்களுக்கெல்லாம் கார்லாம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தரப்புல இருந்து சட்டமன்றத்தில் விவாதத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். ஆனால் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எங்களுக்கு வந்து கார் கொடுங்க, ஏன்னா வந்து இங்கே யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய பணக்காரங்களோ அப்படியெல்லாம் யாருமே கிடையாது. ஒரு சிலர் வந்து பேருந்தில் வந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் தகவலெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது? முக்கியமாக வந்து இவங்க ஏன் கார் வேணான்னு சொல்கிறாங்க? எதிர்கட்சி தரப்பில் இருக்கிறவங்க அந்த எம்எல்ஏக்களெல்லாம் ஏன் எங்களுக்கு கார் வேண்டாம் அப்படிங்கிறதுல ஒரு பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அவங்க அங்கே சட்டமன்றத்தில் அவங்க வைக்கிற கருத்துக்கள் மாதிரி உண்மையான்னு கேட்டுட்டோம்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயங்களும் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி, இதில் வந்து விஜய் போட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் என்னமோ அவங்க எங்களுக்கு கார் வேண்டாம் அப்படிங்கிறதுல ஒரு பிடிவாதமாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அது என்னன்னு பார்த்துட்டோன்னா, ஃபஸ்ட்டு இவங்களுக்கு வந்து கார் கொடுக்கறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது எம்எல்ஏக்களை வந்து கண்காணிக்கிறதுக்குன்னு எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு சிலர்லாம் இருக்காங்க. அந்த அதிகாரிகளெல்லாம் வந்து எம்எல்ஏக்கள் வந்து எங்கே போகிறாங்க, அதாவது எந்த ஒரு போராட்டத்துக்கு போகிறாங்க, எங்கே ஒரு திறப்பு விழாவுக்கு போகிறாங்க, இதை பற்றி வந்து தகவலை வந்து மேலிடத்துக்கு கொடுக்கறதுக்கு அதுக்குன்னு ஒரு சில அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்டர்னலாக ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது குறிப்பாக பார்த்துட்டோம்னா, முதலமைச்சர் விஜய் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டாகணும், எம்எல்ஏக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டை போடணும். அது வந்து முதலமைச்சர் விஜய்க்கு வந்து லாயலாக இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். அது போக இப்போ அந்த கார் கொடுக்குறோன்னா காரோட விட போகிறது கிடையாது. அந்த காருக்கு வந்து ஒரு டிரைவர் போட்டாகணும். அந்த டிரைவருக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும். அந்த சம்பளம் கொடுக்குறது யாருன்னு பார்த்துட்டோம்னா அரசு தரப்புல இருந்து சம்பளம் கொடுக்க போகிறாங்க. இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து முன்னாடி பிரதிபலிப்பாக நிற்கிறது யாருன்னு பார்த்துட்டோம்னா முதலமைச்சர் விஜய் தான் வந்து பிரதிபலிப்பாக நிற்பாங்க. அப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து முதலமைச்சர் விஜய்க்கு தான் வந்து லாயலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதே சமயத்தில் இந்த 234 எம்எல்ஏக்களுக்கும் நாம் ஒரு அசிஸ்டண்ட்டை போடுறோம், அவங்களுக்கு கார் கொடுக்குறோம், அது மூலமாக ஒரு டிரைவரை போடுறோம். அப்படிங்கிறப்போ இதன் மூலமாக என்ன ஆகும்? அவங்க எங்கே போகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, இன்டர்னலாக யார்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ காரில் போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் காலில் அவங்க எடுத்து பேசுவாங்க. அதாப்பா அங்கே தான்ப்பா போயிட்டுருக்கிறேன், அங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எம்எல்ஏ பேசிகிட்டே வருவாங்க. அது வந்து கார் ஓட்டுற டிரைவருக்கோ அசிஸ்டண்ட்டுக்கோ வந்து அது வந்து அவங்க காதில் வாங்குவாங்க. வாங்குறதோட விடுவாங்களா? தன்னுடைய மேலிடத்துக்கு வந்து இந்த தகவலெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இந்த இன்டர்னலாக இந்தந்த விஷயங்கள் நடந்துச்சுங்க ஐயா, இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண்ணினாங்க, நாளைக்கு வந்து இந்தந்த பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தினந்தோற தகவல். என்ன பண்ணுறாங்க, காலையில் என்ன எப்படி எந்திரிச்சாங்க, எந்த இடத்துக்கு போனாங்க, எங்கே போயிட்டு அங்கிருந்து வேற எந்த இடத்துக்கு போனாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லா தகவலையும் வந்து கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு அசிஸ்டண்ட்டை போட்டுடலாம், ஒரு டிரைவரை போட்டுடலாம், அவங்க மூலமாக தகவலை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து, அதாவது ஒரு காய் நகர்த்தினார். அந்த காய் வந்து முழுக்க முழுக்க வந்து சக்ஸஸ் ஆகிருக்கான்னு பார்த்துட்டோம்னா சட்டமன்றத்திலே பார்த்துட்டோம்னா அது எடுபடலை. ஏன்னா இப்போ முழுக்க முழுக்க அவங்க வேணானே சொல்லிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தரப்புல இருந்துட்டு எங்களுக்கெல்லாம் கார் வேணானே சொல்லிட்டு இருக்காங்க. இது டிஎம்கேவோட நின்றுச்சான்னு பார்த்துட்டோம்னா டிஎம்கேவோட நிற்கல. அடுத்தது இவங்களும் இருந்துட்டு பாமக எம்எல்ஏக்கள்லையும் பார்த்துட்டோம்னா 2 பேரும் வேணான்னு சொல்கிறாங்க. இது போக ஏடிஎம்கேவும் வேணான்னு தான் சொல்ல போகிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்து அந்த கட்சிகள்லாம் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நம்மளை வந்து இப்படி ஒரு காய் நகர்த்தி நம்ம கிட்ட இருந்து இன்டர்னல் விஷயங்கள்லாம் பிடிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆனால் இதில் இன்னொரு விஷயமா நாம பார்க்கணும். என்னன்னா,
இப்போ இவங்க கிட்ட எல்லாம் காரே கிடையாதா, இப்போ இவங்க கொடுக்குற கார்ல தான் இவங்க டிராவல் பண்ண போறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. சரிப்பா கொடுப்பா நாங்கள் காரை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இப்போ ஏடிஎம்கே தரப்புல இருக்கட்டும் டிஎம்கே தரப்புல இருக்கட்டும் அவங்க காரை வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே அந்த காரை அவங்க யூஸ் பண்ணுவாங்களா? அதாவது முதலமைச்சர் விஜய் போட்ட திட்டம் வந்து இதுல வந்து பலிக்குமான்னு கேட்டுட்டோம்னா அப்பவுமே பலிக்காம தான் போகும். காரணம் என்னன்னா அவங்க கிட்ட ஒரு சில எம்எல்ஏக்கள் கிட்ட கார் இருக்கலாம், இல்லை வேற சில கார்களும் இருக்கலாம். இப்போ அவங்க வந்து இந்த காரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அரசு தரப்புல இருந்து எம்எல்ஏக்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட காரை வந்து இவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு தான் ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி தெரியுமே, நீங்க எதுக்காக இதை பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க எக்ஸ்டர்னலாவே எங்களை வந்து ஆல்ரெடி வந்து வேவு பார்த்துட்டு இருக்கீங்க, இது போக வந்து இன்டர்னலாகவும் எங்களை வந்து வேவு பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து இந்த கார் வந்து ஐடியாவை வந்து கொண்டு வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, அதையும் மீறி அந்த கார் நிற்குதுன்னா கூட ஏப்பா நீங்கள் இருங்கப்பா, நாங்கள் எங்களோட இவங்களாம் இருக்காங்க நாங்கள் அவங்களோட போய்க்கிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெருக்கமான நண்பர்களோடவோ இல்லை அவங்களுக்கு சொந்தமான கார்லேயோ அவங்க வந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில சீக்ரெட்ஸை வந்து அவங்களும் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால தான் இவங்களுமே, அதாவது எதிர்கட்சி தரப்புல இருக்கிறவங்களும் எங்களுக்கு வந்து கார் வேண்டாம் அப்படிங்கிறதுல ஒரு மூர்க்கமாகவே இருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து அவங்க சட்டமன்றத்தில் விவாதிக்கிறத பார்த்துட்டோம்னா எப்படி இருக்கு, எங்களுக்கு வந்து கார் வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே கடனில் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, அதனால எங்களுக்கு கார் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் விவாதமாக இருக்கு. ஆனால் இதுக்குள்ள விஜய் போட்ட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்துட்டோம்னா இதுவாக தான் இருக்கு. இப்போ இது வந்து ஏன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா இப்போ இவங்க வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதுலேயே வந்து 53 எம்எல்ஏக்களாட்டம் போயிடுவாங்க, வேணான்னு சொல்றதுலேயே போயிடுவாங்க. இப்போ இவங்களையும் சேர்த்தும் போது ஏடிஎம்கே சேர்த்தும் போதும் பார்த்துட்டோம்னா அவங்களும் வேணான்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா அதுலேயும் பாதி எம்எல்ஏக்கள் போயிடுவாங்க. இப்போ பார்த்துட்டோம்னா ஆளுங்கட்சி தரப்புல, அதாவது தாவேகா தரப்புல இருக்கிற எம்எல்ஏக்கள் மட்டும்தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். இப்ப தாவேகா தரப்புல இருக்கிற எம்எல்ஏக்கள் வந்து 107 பேர் இருக்காங்க அப்படின்னா இப்ப அந்த 107 பேர்ல என்னென்ன ஆகும், இப்ப எல்லாருமே வந்து வேணும்ங்கிறது சொல்ல போறாங்களான்னு கேட்டோம்னா கிடையாது. ஏன்னா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா என்ன சொல்லியிருந்தாரு சட்டமன்றத்துல, நாங்க எல்லாருக்குமெல்லாம் கார் கொடுக்க போறது இல்ல, யாருக்கு தேவை இருக்கோ நாங்க அவங்களுக்கு தான் கார் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த கணக்குப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதுலயும் வந்து பாதிக்கு பாதியா குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏன்னா ஒரு சிலர் வந்து கார் வேணான்னு சொல்லுவாங்க, அதையும் மீறி எங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஓகேப்பா இந்த கார்லாம் எங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் வசதியாக தான் இருக்குன்னு சொல்லி அப்படியே கார் வந்தாலும் அந்த கார் மூலமாக வந்து விஜய்க்கு வந்து தகவல் வந்து லாயலாக போய் சேருமான்னு கேட்டால் அதுலேயுமே ஒரு கேள்விக்குறி தான். காரணம் என்னன்னா அவர் ஏற்கனவே அவருக்கு லாயலாக இருக்கக்கூடிய ஆட்களாக தான் தேர்ந்தெடுத்து எலெக்ஷனில் நிற்க வச்சு வேட்பாளராக அறிவித்து அவங்கள வந்து ஜெயிக்க வச்சு இப்போ சட்டமன்றம் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. இப்போ அவங்களுக்கு தேவையான ஆட்களே ஆல்ரெடி லாயலாக தான் இருக்காங்க. இப்போ வந்து மறுபடியும் நான் கார் கொடுக்குறேன், கார் மூலமாக வந்துட்டு நான் அசிஸ்டண்ட்டை போட்டு அவங்களுக்கு ஒரு டிரைவரை போட்டு நான் அது மூலமாக வந்து இதிலிருந்து இவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் எடுக்கிறோமான்னு கேட்டால் தேவையே கிடையாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி லாயலாக இருக்காங்க, அவங்களுக்கு நாம் எதுக்கு போட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதில் முழுக்க சிக்கலாக அமைய போகிறது யாருன்னு பார்த்துட்டோம்னா எதிர்கட்சி தரப்பில் இருக்கிறவங்க தான். யாருன்னு பார்த்துட்டோம்னா ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சில கட்சிகளாக இருக்கட்டும், இவங்களதில் மட்டும்தான் சிக்கலாக இருக்கும். இவங்களுமே இப்போ கார் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அப்போ இதனால என்ன ஆகுது, இப்போ இதை வச்சு நம்ம ஒரு காய் நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காருல விஜய் போட்ட பிளான் வந்து இதில் முழுக்க சொதப்புது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. இது வந்து என்னதான் வந்து கடைசியில் வந்துட்டு இல்லை கார் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயத்துக்கு வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காரே கொடுத்துட்டாலுமே கூட டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அந்த காரை பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் கிடையாதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். இப்போ இந்த பக்கம் பார்த்துட்டோம்னா டிவிகே தரப்பில் பார்த்துட்டோம்னா அவங்க அந்த காரை பயன்படுத்தினாலும் ஒன்று தான், பயன்படுத்தாமல் இருந்தாலும் ஒன்று தான். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து தகவல் வந்து போயிட்டு தான் இருக்கும், ஆல்ரெடி அவங்க வந்து லாயலாக தான் இருக்காங்க. இப்போ இந்த லாயல்னு சொல்லங்காட்டி தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் கூட கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகளாக வந்துட்டு விஜய் மக்கள் இயக்கமாக இருந்ததுலேருந்தே கூட இருக்கிறவர் தான் இப்போ வந்து செக்ரட்டரியாகவும் கூடவும் இருக்கார். யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம முதலமைச்சர் விஜயை பார்க்க போகணும் அப்படின்னா கூட நமக்கு அதுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அதில் இவங்க தான் வந்து நம்மளை பார்க்கணும், இவங்க நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் போய் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு, உங்களை பார்க்கணுங்கிறாங்க, இவங்களை பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லை இவங்க நமக்கு வேண்டாம், இவங்களை நம்ம பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுடைய ஒப்பீனியன்ஸும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி லாயலாக இருக்கக்கூடிய ஆட்களை தான் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து எந்தெந்த துறையில் இல்லை எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கெங்கெல்லாம் வச்சுருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த கார் விஷயமாக கூட இருக்கட்டுமே, இதுலேயுமே அவர் லாயலாக வந்து ஒரு சில ஆட்களை இறக்குனாலுமே இதில் என்ன ஆகும் அப்படின்னம்னா அவங்க தான் காரே பயன்படுத்த போகிறது இல்லையே, அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எப்படி வந்து இது ஆகும்,
அப்போ இதை காரை வேணானே தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ காரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானமும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஃபெயிலியராக தான் ஆகும். இல்லை நாங்கள் வந்து காரை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டாலுமே கூட, காரே வந்துட்டாலுமே கூட இதை வந்து அந்த எம்எல்ஏக்களெல்லாம் பயன்படுத்துவாங்களா, டிஎம்கே எம்எல்ஏக்களெல்லாம் பயன்படுத்துவாங்களா, ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை பயன்படுத்துவாங்களான்னு கேட்டோம்னா அது முழுக்க முழுக்க சந்தேகம் தான். பயன்படுத்த மாட்டாங்க, சந்தேகங்கிறத தாண்டி பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து சிஎம் விஜயோடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஃபெயிலியர் தான் ஆக போகுது. அதுக்கு சிறந்த உதாரணமாக தான் இது அமைஞ்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.